மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழ்வாசன் நீச்சு நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். என்ன திடீர்னு மகளிர் உரிமை தொகை 5000 உடனே விடுவிச்சிருக்கிறாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு அறிவிப்பு வெளியிடுறார், 2000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும்னு. அதனுடைய தாக்கமா என்ன பின்னணி இருக்கிறது? இது பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, மகளிர் உரிமை தொகை இப்பொழுது வந்து இது தேர்தல் நேரம். இது மக்களுக்கான நலத்திட்டங்களை அறிவிக்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வும் மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து தேர்தலோடு தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க பொதுவாக எதிர்க்கட்சி. இது வழக்கமான ஒரு நிகழ்வு தான். எதிர்க்கட்சிகளுக்கு எப்படின்னா ஒரு விமர்சனம், அவங்களும் ஆதரிப்பாங்க, கொடுக்குறத வந்து எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் ஆளுங்கட்சி இதை வந்து ஒரு தேர்தல் உத்தியாக பயன்படுத்துகிறது அப்படின்றது ஒரு வழக்கமாக ரெண்டு கட்சியுமே. அதிமுக ஆட்சி காலத்தில் அது மாதிரி நலத்திட்டங்களை அறிவிக்கும் போது திமுக சொல்கிறதும், திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக விமர்சனம் பண்ணுறதும் வழக்கமான ஒன்று. இல்லை, தோல்வி பயம் தான் காரணம் அப்படின்றாரு. அதிமுக தன்னுடைய வாக்குறுதியாக 5 வாக்குறுதிகள் பிரதானமாக இருக்கிறது வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் நாங்கள் மகளிருக்கான உரிமை தொகை உயர்த்தி கொடுப்போம்ன்றாங்க. அந்த அறிவிப்பினுடைய வெளிப்பாடும் திமுகவுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு, அதனுடைய வெளிப்பாடும் தான் அப்படின்னு விமர்சனம் எழுது. இது எதிர்க்கட்சிகளின் விமர்சனம். ஆனால் ஆளுங்கட்சி அவங்களுடைய நலத்திட்டங்கள், நிறைய நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது தேர்தல் காலம், ஒரு ப்ரோஆக்டிவாக சிஎம் இதில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி செயல்பட்டுருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன்னா, ஒரு ப்ரோஆக்டிவ். ஏன்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இப்போவே வந்து அதிகாரிகள்லாம் வந்து தேர்தல் ஆணையம் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரிகளையும் வந்து கலெக்டர் எல்லாமே இது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறை. அப்ப வெளிப்படையா அப்படி புரிஞ்சுக்கலாமா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் நம்மளால பணம் கொடுக்க முடியாது, அப்ப புதிய அறிவிப்புகள் சொல்ல முடியாது, அப்ப நம்ம இப்பவே கொடுத்துடலான்றது வாக்குறுதிகள் மூலமாக அல்லது வாக்காளர்களை வாங்குறதுக்கான முயற்சியாக எடுத்துக்க முடியும். ஆமா, இது வந்து ஒரு உளவியல் ரீதியா மக்களை அணுகிறது தான், வாக்காளர்களை. இது எல்லா அரசுகளும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசும் தேர்தல் நேரத்தில் ஒரு புதிய கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிப்பதும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தில் ஒரு மெருகேற்றி இப்போ என்னன்னா ப்ரோஆக்டிவாக செயல்பட்டுருக்காங்க. அப்போ அந்த டைமில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ எதிர்க்கட்சி என்ன சொல்லுவாங்க, முதலமைச்சருக்கு முன்பே தெரியும் மக்களுக்கு வந்து இதை வந்து இவங்க செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து செயல்படுத்தலைன்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் வரும். ஆனால் முதலமைச்சர் இதில் ஒரு ப்ரோஆக்டிவாக வருமுன் காப்போம். அப்படி வருமுன் காப்போம்னா என்ன? இப்ப ஏன்னா இப்ப நெருக்கடி நிறைய இருக்கு இல்லையா? நெருக்கடி ஒரு பக்கம் தாவேகாவினுடைய வருகை, இன்னொரு பக்கம் 4 முனை போட்டியாக களம் மாறுது அப்படின்றப்போ வாக்கு செதறும் அப்படின்னும் பொழுது அந்த வாக்கு செதறதை தடுக்கிறதுக்காக ஏறக்குறைய 1,35,000 வாக்காளர்களை தன்வசப்படுத்துகிறாரா இந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக? பெண்கள் வாக்கு, இளைஞர்கள் வாக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. எந்த ஒரு ஆளுங்கட்சியும் தனது வெற்றிக்காக முழுமையான அவங்களுடைய அஸ்திரத்தை பயன்படுத்த ஒரு வியூகமாக தான் பார்க்கப்படுகிறது. மற்ற கட்சிகள் இப்போ தாவேகா வந்திருக்கு, அவங்களுக்கும் பெண்கள் இளைஞர்கள் வாக்கு அதிகமாக போகுன்ற சொல்கிற பட்சத்தில் ஆளுங்கட்சி வந்து அப்படியே அமைதியாக இருந்துட முடியாது இல்லையா? அவங்களுடைய செயல் திட்டங்கள், அவங்களுடைய நலத்திட்டங்கள், அதன் மூலமாகவும் இது மாதிரியான உளவியல் ரீதியான அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார் முதலமைச்சர். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் திமுக வந்து ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சி, இருவருமே எப்படின்னா போட்டி போட்டு கொண்டு நம்ம பார்த்துருக்கோம். பல நலத்திட்டங்களை வந்து குறிப்பாக 2006 நலத்திட்டங்களை, இது வெல்ஃபேர் ஸ்டேட்டு, நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில் அல்லது அமல்படுத்துவதில் 2 பேரும் போட்டி போட்டு கொண்டு தான் செயல்படுத்தி. இப்போ ஏறக்குறைய 5000 அப்படின்ற ஒரு கணக்குக்கு 5000 அப்படின்னு பார்த்தா கூட ஏறக்குறைய அவங்க வந்து 66,550 கோடி ரூபாய் இப்போ போயிடுச்சு பயனாளர்களுக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு அதிமுக என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க? அதிமுக போட்ட பால திமுக சிக்ஸர் அடிச்சிருச்சு. இதுவரைக்கும் கடந்த 2-3 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க அதை பார்த்து விட்டு அதுக்கு மேலே இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் திமுக வந்து மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரோ 1500ன்னு சொன்னார். இது வழக்கமாக ஒருத்தர் அறிவித்த பிறகு திரும்ப வந்து அதை கூட்டி அறிவிக்கிறது, 1000னா 1500. இப்போ இவர் வந்து முந்திக்கிட்டாரு. இது ஒரு அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் அல்லது இப்போ இந்த இடத்துல யாரை மக்கள் நம்புவாங்க? கொடுக்குறேன்னு சொன்னவங்களையா அல்லது கையில் கொடுத்துட்டவரையா அப்படின்ற பார்வை? இல்லை, கொடுக்குறேன்னு சொன்னவங்க இப்போ வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக செயல்பட்டுருக்காரு. ஆனால் பொதுவாக வந்து யார் இப்போ நம்பிக்கை ஆல்ரெடி செயல்படுத்தியிருக்காங்க இல்லையா, இவரும் என்ன சொல்லியிருக்காரு, அதனுடைய விளைவு தான், அதை நம்ம மறுக்கிறதுக்கே கிடையாது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும்போது 2000 வழங்கப்படும், மகளிர் உரிமை தொகை வந்து உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு.
அப்போது இவங்களுக்கும் அது ஒரு கட்டாயமாகிறது. அதனால் அதை ஒட்டியும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2000 தான் ஆக்சுவலாக அதிகமாக எதிர்பார்த்துருப்பாங்க. இல்ல சார், நான் கேட்குறது ஒரு சாதாரண வாக்காளர் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக வாக்காளர்களுக்கு குறிப்பாக மகளிருக்கான உரிமை தொகையை கொடுத்ததுல தமிழ்நாடு முதல் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள் கர்நாடகா அல்லது வந்து மற்ற மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா வரை அது போயிருக்குது அப்படின்னும் பொழுது இந்த இடத்துட்ட 1000 ரூபாய் என்ற இந்த உரிமை தொகையை 2000 கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்ச அதிமுகவை நம்புவாங்களா அல்லது 5000 எங்களுக்கு வந்துருச்சு கணக்கில் அப்படின்னும் பொழுது திமுக வாக்காளர்கள் நம்புவாங்களா? இல்லை, திமுகவை நம்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க திட்டத்தை. ப்ளஸ் இப்போ வந்து அந்த 5000ன்றது ஒரு கலெக்டிவாக அமௌண்ட்டு கிடைக்கும்போது அதனுடைய தாக்கமும் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். பொதுவான வாக்காளர்கள் தான். இப்போ பரம்பரையாக வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள அந்த ஓட் பேஸ் இருக்கு இல்லையா, அதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் பொதுவாக வாக்காளர்களுக்கு என்ன இருக்கும், சரி என்ன சூழ்நிலையிலையும் அரசு நமக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கு. ஏன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டில் இது எல்லாமே அவசியம். கடன் இருக்குது. எதிர்கட்சிகள் அதை பற்றி பெருசாக பேசலைனாலும் கடன் இருக்குது. பொதுவாக பொருளாதார அல்ல சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறது, தமிழ்நாடு வந்து கடன் மிகுந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் இந்த மாதிரியான நலத்திட்டங்களை அறிவிப்பதன் மூலமாக தான், ஏன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எப்படி இன்வெஸ்ட்மெண்டா மாறும்? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இல்ல சார், நான் கேக்குறது என்னன்னா இப்போ ஓகே, இப்போ வந்து 6550 கோடி ரூபாய் 1,35,00,000 பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கு, அவங்களுக்கான உரிமை தொகையா போயிருக்கு. இதே சமயத்துல இன்னொரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, கௌரவ விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி சத்துணவு பணியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஊதியத்தை கட்டலாம் அவங்க போராடுறப்போ அவங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தாதா இந்த விஷயம்? அவங்களுக்கு குழு அமைச்சிருக்காங்க. அடுத்தடுத்து அமைச்சர் அவர்களும் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நமது பட்ஜெட் அடிப்படையில் நமது மாநில பட்ஜெட் வந்து 3.5 லட்சம் டு 4 லட்சம் கோடி. அதே மாதிரி ஜிஎஸ்டிபி ஸ்டேட்டினுடைய கிராஸ் டொமஸ்டிக் இது ப்ராடக்ட், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 லட்சம் கோடி. அதில் கம்பேர் பண்ணும்போது இந்த 6000 கோடின்றது ஒரு குறைந்த அளவு தான். இது பொருளாதாரத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஏழை மக்களுக்கு நீங்கள் ஒரு பணமாக கேஷ் டோல்வாங்க இல்லையா, பணமாக கொடுக்கும்போது அது உடனடியாக சந்தையில் உடனடியாக செலவழிக்கப்படும். இதனால் மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதாரத்தில். பொருளாதார ஆய்வுப்படியும் இது உடனடியாக சந்தையில் மறுசுழற்சி ஆகி பொருளாதாரத்தில் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதுனாலையும் இதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா இந்த தொகை வந்து ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல்ன்ற துறையில் இதை செலவழிக்கிறது சரியான அணுகுமுறை தான், எந்த ஆட்சி செயல்படுத்தினாலும். ஏன்னா தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பல மாநிலங்கள் ஏன்னா முன்னுதாரண திட்டமாக எடுத்து இதை விட அதிகமாகவே இப்போ கர்நாடகாவில் 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து ஒரு நம்ம பொருளாதார எஃபெக்டாக மறுசுழற்சி உடனடியாக எஃபெக்டை கொடுக்குற மாதிரி தான் இந்த திட்டம் அமைந்து. இப்போ மகாராஷ்டிராவிலையும் இதே மாதிரி தான் தேர்தலுக்கு முன்பு பாஜக பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பீகார் எலெக்ஷன்லயும் அதே மாதிரி சொன்னாங்க. மகாராஷ்டிராவிலையும் பீகார்லயும் இது வந்து கண் முன்பாக ஒரு பலனை கொடுத்துச்சு இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள இது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும், என்ன மாதிரியா அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகும், அது வந்து வாக்கா மாறுமா, வெற்றியா அது கன்வெர்ட் ஆகுமா? இது ஆளுங்கட்சிக்கு இது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையாக தான் அமையும். ஏன்னா நடுநிலை வாக்காளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் 3 to 4% அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இது ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். ஆளுங்கட்சி மேலே ஒரு புது நம்பிக்கை ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ இது என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ₹1 செலவழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த திட்டத்துக்கு 1.5 முதல் 2 மடங்கு இது வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றது ஒரு பொதுவாக பொருளாதார ஆய்வுப்படி சொல்கிறாங்க இந்த திட்டத்தை, சமூக நல திட்டங்களில். அதன்படி பார்க்கும்போது அந்த வாக்காளர் வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஒரு வெற்றிக்கான ஒரு வித்தியாசம், அந்த இதுலேயும் வந்து இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத என்னுடைய பார்வையாக இருக்கு. ரொம்ப ரெண்டுமே உண்மை. அதாவது ட்விட்டர்லேயும் ரிசல்ட்லேயும் ரெண்டுலேயுமே சரியாக தான் சொல்லியிருக்காங்க. வாக்கு வேட்டை, மகளிர் உரிமை 2 கருத்துமே வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மையான பொதுவாக வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக அல்லது வாக்களிக்கிறது எப்போ அது நடக்கும் அப்படின்னா, பொதுமக்கள் பொதுவாக அதாவது வெகுஜன மக்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 96 தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறுறது திமுக. ஆனால் அவர்களுக்கு வந்து என்னென்னா திடீர் தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரும் என்று தெரிந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் கலைஞர் வந்து 50 காசு ₹1 பஸ் கட்டண உயர்வு அறிவித்தார். ஆனால் திடீர்னு என்று தேர்தல் வந்துவிட்டது எதிர்பாராத வகையில். அந்த தேர்தலில் அது அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துது. அதனால் வெகுஜன மக்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய விஷயங்களால் தான்
ஆன்டி இன்கம்பன்சி என்பது பெருவாரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுத்துவதாக இதுவரை இல்லை இன்றைய நிலையில்.